ஸோ 46 வருடங்களுக்கு பிறகு 2 பேர் இணையணும்னா அதை கட்டி காக்கிற அளவுக்கான ஒரு டைரக்டர் ஆளுமை நிச்சயமாக வேணும் இல்லையா? அப்போ இவங்க 2 பேரையும் வந்து முதல்ல வந்து பதட்டப்படாமல் இவங்களை அணுகிறதுக்கே ஒரு கட்ஸ் வேணும். இதெல்லாம் வேணும். நான் வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் இது இல்லாமல் நீங்கள் வந்து வாய்ப்பே கிடையாது. இது ஒன்று. நான் பார்த்தவரை 2 பேரையும் வந்து இணைச்சது, 2 பேரையும் வந்து இயக்கியது, 2 பேருக்குமான பெரிய பெரிய ஹிட்டை கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிரத்னம். இந்த பக்கம் தளபதி, அந்த பக்கம் வந்து நாயகன். இந்த 2 படத்தையும் சொல்லலாம். ஓகே. பட் தக் லைஃப் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஷாட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டு அப்படி சும்மா கேமரா அப்படி வரும்போது உண்மையிலே சொல்கிறேங்க, கமல் வந்து ஒரு கன்று வரும், ஒரு மேலே ஒரு கன்று மேலே வரும், அந்த கன்று வந்து அப்படி வாங்குவார். அப்படி வாங்குவார். ஆடா என்னடா டே எங்கேயோ போயிட்டாங்கய்யா, பட்டம் வேறு லெவல் வரப்போகுது அப்படின்னு நினைக்கும்போது என்ன வேணும் உனக்கு அப்படின்ற மாதிரி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து படைப்பாளிகளுக்கு இது எல்லாமே சகஜம், சாதாரணம். ஆனாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தவங்க ரொம்ப நாள் கழிச்சு இணைகிறாங்க அப்படின்னும்போது இந்த தெனாலிராமன் பூனைக்கு பால் வச்ச கதை தான். ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு வந்து தக் லைஃப் அனுபவம் இருக்குன்னும் போது மணிரத்னம் வாய்ப்பு இல்லை, கொடுக்கலாம். 2 பேருமே கன்வின்ஸ் பண்ணி இந்த படத்தில் நான் வந்து பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லலாம். நியூ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு நல்லா உட்காந்து திரைக்கதை எழுதி பண்ணலாம். கேப்பபிளான டைரக்டர். ஒரு படத்தை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. 2வது ரெட் ஜெயண்ட் அண்டு ராஜ்கமல் ஃபிலிம் அப்படின்னும் போது கொடுக்கலாம், மணிரத்னத்துக்கு கொடுக்கலாம். ஆனால் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்காதுன்னு தான் என்னுடைய ஐடியா.